வணக்கம். இது இன்றைய ரவுண்டப். இன்று காலை முதல் தற்போது வரை நடந்த மிக முக்கியமான செய்திகளை முழுவதுமா பார்க்க போறோம். இன்னைக்கு ரவுண்டப்ல நம்ம பார்க்க போற மிக முக்கியமான செய்திகள்: சிஎம் பதவிக்கு ஆபத்து, சிக்கலில் சித்தராமையா, பின்னணியில் உள்ள பரபரப்பு தகவல், உடல்நலக்குறைவில் ரஜினிகாந்த், உண்மையில் நடந்தது என்ன, என்ன ஆனது உள்ளிட்ட பல முக்கியமான செய்திகளை நம்ம முழுவதுமா பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க போறது சிஎம் பதவிக்கு ஆபத்து, சிக்கலில் சித்தராமையா, பின்னணியில் உள்ள பரபரப்பு தகவல் பத்தி நம்ம பார்க்க போறோம். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவனுடைய மனைவி பார்வதியிடம் கர்நாடக அரசு என்ன பண்றாங்க, நிலங்களை கையகப்படுத்துறாங்க. அதற்கு மாற்றாக மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம், மூடா அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் சார்பில் 14 வீட்டு மனைகள் சித்தராமையாவுடைய மனைவிக்கு கொடுக்கப்படுது. இந்த நிலத்தினுடைய மதிப்பு அப்படிங்கிறது கையகப்படுத்திய நிலத்தின் மதிப்பை விட பல மடங்கு அதிகமாக இருந்தது. அதாவது சித்தராமையாவுடைய மனைவிடமிருந்து கைப்பற்றப்பட்ட நிலத்தின் மதிப்பை விட அதுக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட்ட நிலத்தின் மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னும், இதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது. உடனே என்ன பண்றாங்க, இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்ற ஒரு குரல் எழுந்து வந்த சமயத்துல கர்நாடக கவர்னர் தாவர்சந்த் கெலாட் கிட்ட சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய விசாரிக்க அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை போகுது. அதுக்கு கவர்னரும் ஒப்புதல் கொடுக்கிறாரு. இதுக்கு எதிராக சித்தராமையா என்ன பண்றாரு, நீதிமன்றத்துல, கர்நாடக உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடக்கிறார். அந்த வழக்குல கவர்னர் கொடுத்த அனுமதியை ரத்து பண்ணணும்ன்ற கோரிக்கை வைக்கிறாரு. ஆனா நீதிமன்றம் ரத்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால சித்தராமையா மீதான நில முறைகேடு வழக்கு விசாரிக்குமாறு லோக் ஆயுதாவுடைய மைசூரு பிரிவு அதிகாரிகளுக்கு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போடுறாங்க. இந்த வழக்கு விசாரணை 3 மாதங்களுக்குள்ள முடிக்கணும், 3 மாதங்களுக்குள்ள முடிச்சு அறிக்கையை தாக்கல் பண்ணும் அப்படின்னு நீதிமன்றம் சொல்றாங்க. அப்போ இது சித்தராமையாவுக்கு பெரிய சிக்கலை உருவாக்குது. அதுக்கு பிறகு லோக் ஆயுதாவுடைய மைசூரு பிரிவு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்றாங்க, முதலமைச்சர் சித்தராமையா மீது கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு நில முறைகேடு வழக்க பதிவு பண்றாங்க. இதுதான் அவர் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு. இந்த நில முறைகேடு தொடர்பா தொடர்ச்சியா பல வருஷங்களா நான் ஒரு நேர்மையான ஆட்சி கொடுத்துட்டு இருக்கேன், என் மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை அப்படிங்கிற காரணத்தால திட்டமிட்டு என் மேல பழி சுமத்துறாங்க அப்படின்னு சித்தராமையா தரப்புல குற்றம் சாட்டப்படுது. இப்படி தொடர்ச்சியா போயிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அமலாக்கத்துறை இதுக்குள்ள வராங்க. அமலாக்கத்துறை இந்த வழக்குக்குள்ள வந்து முதலமைச்சர் சித்தராமையா, அவருடைய மனைவி பார்வதி, மைத்துனர் மல்லிகார்ஜுனா, அதுக்கப்புறம் அந்த இடத்தை வித்தாரு இல்லையா, அவருடைய பேர் தேவராஜ், அவர் மீது உள்ளிட்ட பல பேர் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. இது சித்தராமையாவுக்கு இன்னும் அதிக நெருக்கடி ஏற்படுத்துது. அப்போ தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை எதிர்கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துட்டு வராங்களே, அதன் தொடர்ச்சியா தான் இது அப்படிங்கிற மாதிரியும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு வருது. இதுதான் இந்த நில முறைகேடு வழக்கு. இப்போ சித்தராமையா மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி பாணியில் சித்தராமையா மீண்டும் அதே தவறுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்விக்கான விஷயம் என்னன்னா, ஏன் செந்தில் பாலாஜி பாணி அப்படின்னு நான் சொல்றேன்னா, சித்தராமையாவுடைய மனைவி பார்வதி என்ன பண்றாங்க, இந்த மூடா அமைப்பிற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. இந்த நகர்ப்புற மேம்பாட்டு கழகம் இருக்கு இல்லையா, அதற்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்துல என்ன சொல்றாங்க, எனக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்தை நான் திரும்பி தருவதாக தெரிவிக்கிறேன், திரும்பி கொடுக்கிறேன் அப்படின்றாங்க. மூடா தொடர்பான எல்லா குற்றச்சாட்டுகள் குறித்தும் விசாரணை நடத்தணும், முறையாக விசாரணை நடத்தி அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும், விரிவான விசாரணை தேவை அப்படின்ற ஒரு கோரிக்கையை பார்வதி முன்வைக்கிறாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தனது 3.16 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தியதற்கு இழப்பீடாக விஜயநகர் 3 மற்றும் 4ஆம் கட்டங்களில் தனக்கு ஒதுக்கப்பட்ட 14 மனைகளை மீண்டும் மூடா வாரியத்துக்கு நான் ஒப்படைக்க விரும்புவதாக அந்த கடிதத்துல பார்வதி குறிப்பிட்டாங்க. இன்னும் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மைசூர் நகர்ப்புற மேம்பாட்டு ஆணையம் எனக்கு வழங்கிய 14 மனைகளின் பத்திரங்களை ரத்து பண்ணிட்டு இழப்பீட்டை திரும்பி தர விரும்புகிறேன். இது தொடர்பான தேவையான நடவடிக்கைகள் சீக்கிரமா எடுக்கணும். திடீர்னு இந்த முடிவு ஏன் எடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழலாம். உண்மை சொல்லணும் அப்படின்னா, குற்றச்சாட்டுகள் எழுந்த அன்னைக்கு இந்த முடிவை நான் எடுத்துட்டேன். ஆனா மூடா ஒதுக்கீடு தொடர்பான குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை அப்படிங்கிறதால அதுக்கு எதிராக போராட வேண்டுமே தவிர சரணடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சில நலம் விரும்பிகள் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் காத்திருந்தேன். அதனால இப்போ நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னுடைய இடத்தை கவர்மெண்ட் எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு இழப்பீடா ஒரு இடம் கொடுக்கப்பட்டது இல்லையா, அந்த இழப்பீடா கொடுக்கப்பட்ட இடத்தை நான் திருப்பி கொடுக்கிறேன், திருப்பி கொடுத்துட்டு எங்கிட்ட பறிச்ச நிலத்துக்கு ஈக்குவலா அதே வேல்யூ கொண்ட இடத்தை கொடுங்க, இதை பத்தி முழுமையா விசாரணை நடத்துங்க அப்படின்னு
அந்த இடத்தை திருப்பி கொடுக்கிற அப்படிங்கிற முடிவுக்கு சித்தராமையாவுடைய மனைவி வந்துட்டாங்க. அது தொடர்பாக கடிதமும் எழுதி கொடுத்துட்டாங்க. இதுக்கு சித்தராமையா வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. இது ஒரு சரியான முடிவு தான் அப்படிங்கிற மாதிரி வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் இப்ப நமக்கு எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, இதே போன்றுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் பணம் பெற்றதாக, போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதா சொல்லி பணம் வாங்கினாரு. அந்த பணம் தொடர்பான வழக்கு தான் ஊழல் வழக்கு. அதுக்கு பிறகு அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு அப்படின்னு போயிட்டு இருக்கு இந்த வழக்கு. இன்னும் நான் வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கிறேன் அப்படின்னு செந்தில் பாலாஜி சொன்ன போது கூட அப்ப நீதிமன்றம் என்ன சொன்னாங்க, அப்போ பணம் வாங்கியது உண்மைதான், பணத்தை நீங்க திருப்பி கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாலே கூட பணம் வாங்கியது தவறு இல்லையா, பணம் வாங்குனீங்க அது தவறு இல்லையா, நீங்க திருப்பி கொடுத்தாலும் கூட வாங்கினது தவறு தானே, அந்த தவறின் அடிப்படையில் நடவடிக்கை இருக்கும் அப்படின்ற மாதிரி நீதிமன்றம் சொன்னாங்க. அதே போன்று இந்த வழக்கிலும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த இடத்தை திருப்பி தர அப்படின்னு சொன்னாலும் கூட முறைகேடாக நிலம் வாங்கியது முதல்ல தவறு, நீங்க திருப்பி கொடுத்தாலும் கூட இப்ப வழக்குல மாட்டிக்கிட்டீங்க அதனால நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சாலும் கூட முதல்ல இடம் வாங்கினது தவறு தானே அப்படிங்கிற அடிப்படையில இந்த செந்தில் பாலாஜி பாணியில அவங்களுக்கு இந்த சிக்கல் ஏற்பட்டிருக்குதா அப்படிங்கிறதா இது மூலமா நமக்கு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, அமலாக்கத்துறை குறிவைத்த 3வது முதலமைச்சர் உண்மை காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வி எழுது. தொடர்ச்சியா அமலாக்கத்துறை எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் அதை சார்ந்த முக்கிய தலைவர்கள் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருது. அதனுடைய தொடர்ச்சி தான் சித்தராமையா மீது அமலாக்கத்துறை குறி வச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கடந்த ஆண்டு கைது பண்ணப்பட்டாரு. அமலாக்கத்துறை அதில் சட்டவிரோத பண பரிமாற்றம் மேற்கொள்வதாக சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுல அமலாக்கத்துறை கைது பண்ணி சிறையில் அடைத்தாங்க, திகார் சிறையில் அடைத்தாங்க. அதுக்கு பிறகு ஜாமீன் வெளிவந்திருக்காரு. அதே போன்று ஹேமந்த் சோரன், ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனையும் அமலாக்கத்துறை கைது பண்ணாங்க. அவருடைய கைது அதுக்கப்புறம் சட்ட போராட்டம் மேற்கொண்டு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு. அதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய சித்தராமையா மீது இப்போ அமலாக்கத்துறை பார்வை திரும்பி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுது. இப்போ சித்தராமையா மீது எப்போது வழக்கு பாயுது அப்படிங்கிற கேள்வி வருது பாத்தீங்களா, அமலாக்கத்துறை எப்போ உள்ள வராங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா இப்போ இந்த நில முறைகேடு வழக்கு அப்படிங்கிறது வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கு நீதிமன்றத்தில். அது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க, விசாரணை அமைப்புகள் விசாரணை தொடங்கி இருக்கு அப்படின்னா கூட அமலாக்கத்துறை ஏன் இதுக்குள்ள வராங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்ப அமலாக்கத்துறை வருவதற்கு முன்னாடி நடந்த விஷயம் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னா, மத்திய பாஜக அரசு சார்பில் தேர்தல் பத்திரங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது இல்லையா சமீபத்தில். அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக கட்சிகளுக்கு நிதி கொடுக்கப்பட்டது. தேர்தல் பத்திரம் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அதை சமீபத்தில் ரத்து பண்ணாங்க. அந்த மிகப்பெரிய விஷயமா அது பார்க்கப்பட்டது. மத்திய விசாரணை அமைப்புகளை வச்சுக்கிட்டு மத்திய அரசு மிரட்டி பாஜகவுக்கு தேர்தல் பத்திரம் மூலமாக பணத்தை நன்கொடை பெற்றதா எதிர்கட்சிகள்லாம் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அப்போ மக்கள் அதிகார சங்கர்ஷ பரிஷத் அமைப்பை சேர்ந்த ஆதர்ஷ் ஐயர் அப்படிங்கிறவர் இந்த ஒரு வழக்கு தொடுக்கிறார் நீதிமன்றத்தில். என்னன்னா இல்ல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன், அமலாக்கத்துறை, பாஜக தலைவர் ஜே பி நட்டா, கர்நாடக பாஜக முன்னாள் தலைவர் நளின் குமார் கட்டீல், இப்போ இருக்கக்கூடிய பாஜக தலைவர் கர்நாடக பாஜக தலைவர் விஜயேந்திரா இவங்க மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருந்தார். ஏன்னா தேர்தல் பத்திரம் மூலமாக மிரட்டி பணம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஜே பி நட்டா தொடங்கி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தொடங்கி பாஜக தலைவர்கள் வரைக்கும் அவங்கள விசாரணைக்கு உட்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு. இந்த வழக்கு விசாரணை நடத்திய நீதிமன்றம் தேர்தல் பத்திரம் தொடர்பான புகார் தொடர்பான நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட மற்றவங்க மேல வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த பெங்களூரு திலக் நகர் போலீசாருக்கு அதிரடியாக உத்தரவிட்டாங்க. அதுக்கு பிறகு இப்போ அந்த விசாரணை இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் கூட கர்நாடக அரசு மேற்கொண்ட இந்த அதிரடியான ஒரு நடவடிக்கை, கர்நாடக போலீஸ் நீதிமன்றம் மேற்கொண்ட நடவடிக்கை பிறகுதான் சித்தராமையா விவகாரத்துல அமலாக்கத்துறை உள்ள வராங்க. அப்போ இது பழிக்கு பழியாக நடக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. இப்போ மூடா விவகாரம், அதாவது நில முறைகேடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது முறையாக விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம அமலாக்கத்துறை எதுக்காக உள்ள வரணும் அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா. இப்போ சட்டவிரோத பண பரிமாற்றம் இதுல எங்க நடந்திருக்கிறது, அதாவது சித்தராமையாவுடைய மனைவி கிட்ட இருக்கக்கூடிய அவங்களுக்கு சொந்தமான இடத்தை கவர்மெண்ட் வாங்குறாங்க, அதுக்கு இழப்பீடா ஒரு இடம் கொடுக்கறாங்க, அந்த இடத்தோட வேல்யூ அதிகமா இருக்கு, அது முறைகேடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத கேஸ். இல்ல பண பரிமாற்றமே கிடையாது அப்படின்னும் போது இதுல ஏன் அமலாக்கத்துறை உள்ள வராங்க அப்படிங்கிற கேள்வி வருது. அப்போ நிர்மலா சீதாராமன், பாஜக தேசிய தலைவர், அதே போன்று கர்நாடக பாஜக தலைவர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கர்நாடக அரசு முயற்சி மேற்கொண்ட காரணத்தால அதற்கு பழிக்கு பழியாக இந்த
நடவடிக்கை அமலாக்கத்துறை சித்தராமையா மீது ஏவப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் இந்த சித்தராமையா வழக்குல அமலாக்கத்துறை உள்ள வராங்க அப்படின்றது இருக்கும்போது இந்த கேள்வி வருது. அப்போ மூன்றாவது முதலமைச்சர், அமலாக்கத்துறை டார்கெட் பண்ண மூன்றாவது முதலமைச்சர் அப்படிங்கிற வகையில சித்தராமையா மீது அமலாக்கத்துறை பார்வை திரும்பி இருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா புதிய மதுபான கொள்கை முறைகேடு வழக்குல அமலாக்கத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் 21 கைது பண்ணாங்க. சட்டவிரோத பண பரிமாற்றம், நில மோசடி தொடர்பான வழக்குல ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரனை கைது பண்ணாங்க. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? அந்த கைதுக்கு பிறகு இப்போ மூன்றாவது முதலமைச்சராக சித்தராமையா அமலாக்கத்துறையால் குறிவைக்கப்பட்டிருக்கிறார் தான் பல கேள்விகள் எழுது. இதுல சட்டவிரோத பண பரிமாற்றமே இல்ல, அப்ப ஏன் அமலாக்கத்துறை வராங்கன்னு தான் காங்கிரஸ் தரப்புலையும் கேள்வி வைக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கா, பாஜக பழிவாங்கக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தா, இப்போ அமலாக்கத்துறை ஒருவேளை கைது பண்ணா அவருடைய முதலமைச்சர் பதவி பறி போகும். அப்போ அதுக்கு பிறகு முதலமைச்சராக யார் வருவாங்கன்னா அடுத்த முதலமைச்சராக டி.கே. சிவகுமார் வருவார். இப்ப டி.கே. சிவகுமாரை பொறுத்தவரைக்கும் கர்நாடகாவில் காங்கிரஸ் வின் பண்ண போதே டி.கே. சிவகுமாரா சித்தராமையாவா அப்படிங்கிற கேள்வி வந்தது. அப்போ டி.கே. சிவகுமாரும் விடாபுடியா இருந்தார், நான் தான் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு. அதுக்கு பிறகு சோனியா காந்தியை நேரடியாக தலையிட்டு சமாதான முயற்சி மேற்கொண்ட காரணத்தால டி.கே. சிவகுமார் காங்கிரஸ் தலைவராக ஆனாரு, துணை முதலமைச்சராக ஆனாரு, சித்தராமையா முதலமைச்சர் ஆனாரு. இருந்தாலும் அவருக்கு ஒரு எண்ணம், ஒரு ஆசை அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யுது. அப்போ சித்தராமையா அமலாக்கத்துறையால் கைதானால் டி.கே. சிவகுமார் உள்ள வருவார் அப்படின்ற நிலைமைதான் இப்போதைக்கு இருக்கு. அப்ப இந்த விவகாரத்தில் யாரெல்லாம் தலையிட்டு இருக்காங்க, சித்தராமையாவுக்கு எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பாஜக பழிக்கு பழியாக இந்த நடவடிக்கை அமலாக்கத்துறை மூலமாக மேற்கொண்டு வராங்களா அப்படின்ற குற்றச்சாட்டையும் காங்கிரஸ் தரப்புல முன்வைக்கிறாங்க.